இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம நியூட்டன் செகண்ட் லாவும் இனர்ஷியல் ஃப்ரேமும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நியூட்டனுடைய தேர்ட் லா, அப்புறம் ஃப்ரீ பாடி டயக்ராம். சரிங்களா? நியூட்டன்ஸ் தேர்ட் லா, அதுக்கப்புறம் அது ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, இப்போ F is equal to ma அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஈக்குவேஷன் செகண்ட் லா. அடுத்த அப்புறம் 1 நியூட்டன் அப்படிங்கிற டெஃபினேஷன் தெரியும். அந்த 1 kg மாஸ் 1 மீட்டர் per செகண்ட் அதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் ஃபோர்ஸை நீங்க வந்து ஒரு ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இன்னொரு ஆக்சிஸ்ல ஆக்சலேஷனை ஆல்டர் பண்ணாது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஃபோர்ஸ் ஒய் டைரக்ஷன்ல அப்ளை பண்றீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல ஆக்சலேஷன் அது அஃபெக்டே பண்ணாது. அடுத்தானே, ஏன்னா எக்ஸ் ஒய் இசட் டைரக்ஷன் வந்து இண்டிபெண்டன்ட். இதே மாதிரி அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் நியூட்டன் தேர்ட் லா. ஏன்னா ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய லா தான் இது, நியூட்டன் தேர்ட் லா. பிசிக்ஸ்ல அதே நேரத்துல பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய லாவும் இதுதான். ஓகேவா? ரைட். இப்போ நீங்க ஒரு வாலை பஞ்ச் பண்றீங்க, ஒரு வால் உங்க வீட்டுல இருக்க ஒரு வாலை பஞ்ச் பண்றீங்க. வால் உங்களை திருப்பி அடிக்குமா? பாத்தீங்கன்னா அடிக்குமா? அடிக்காது. அப்படிதான் நம்ம நினைப்போம், அது எப்படி சார் அடிக்கும், நம்ம தான் அடிக்கிறோம், அது அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? சோ இங்க நம்ம என்ன யோசிக்க போறோம்? அடிக்கும் அப்படின்னா நாம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ நியூட்டனுடைய தேர்ட் லா என்னது அப்படின்னா, whenever an object, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கலாம், இப்ப நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். whenever object 1 exerts a force on the object 2, அதாவது F21 அப்படின்னு போடும். சரிங்களா? அதாவது ஒன்னாவது ஆப்ஜெக்ட் ரெண்டாவது ஆப்ஜெக்ட் மேல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை இப்படி டினோட் பண்ணும், F21. தென் ஆப்ஜெக்ட் 2 must also exert equal and opposite force on the object 1. அவ்வளவுதான். அதாவது இப்போ இந்த இடத்துல 1 2ன்னு போட போறோம். ஆப்ஜெக்ட் 2 ஆன் த 1, 2 வந்து 1 மேல. ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். சரிங்களா? 1 மேல 2 கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸும் 2 மேல 1 கொடுக்கக்கூடிய ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கும். இது நம்ம பாக்குறோம். சோ அதை நம்ம டினோட் பண்றதுக்காண்டி நம்ம என்ன பண்றோம்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்படின்னா இப்படி போட போறோம். அவ்வளவுதான். ஸோ ஈக்குவேஷன் இது வந்து நம்ம எஃப் வந்து ஃபோர்ஸ் வெக்டர் அப்படின்னு போட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சது. இதுதான் நியூட்டனோட தேர்ட் லா. ஓகே, ஸோ இதை தான் நம்ம ஷார்ட்டா என்ன சொல்லுவோம்னா, ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ முக்கியமா நம்ம ஒரு பண்ணக்கூடிய ஒரு தப்பு எக்ஸாம்ல மோஸ்ட் காமன் மிஸ்டேக் என்னன்னா, இந்த ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேர் ஆஃப் ஃபோர்ஸஸ் டு நாட் ஆக்ட் ஆன் த சேம் பாடி. நம்ம எல்லாரும் அப்படிதான் நினைப்போம், சேம் பாடியில இந்த ஆக்ஷனும் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு நினைப்போம். இல்ல, ஆன் 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ்ல நடக்கும். சரிங்களா? அதாவது நீங்க சவுத்து மேல கொடுக்குறீங்கன்னா நீங்க ஒரு ஆக்ஷன், சரியா? நீங்க ஆக்ஷன் கொடுக்கறது அந்த சவுத்து மேலனா, அந்த செவரு உங்க மேல, வால் உங்க மேல கொடுக்கறது ரியாக்ஷன். ஸோ 2 டிஃப்ரெண்ட் பாடி மேலதான் நடக்கும். தவிர ஒரே இதுல ரெண்டு ஃபோர்ஸும் நடக்காது. ஆக்ஷன் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் நடக்காது. டு நாட் ஆக்ட் ஆன் த சேம் பாடி. சரியா? இது நம்ம பார்க்கிறோம். இப்போ இது எக்ஸாம்பிள் ஒன்னு பார்க்கலாமே. இப்போ ஹேம்பர் எடுத்துக்கிடுவோமே. ஹேம்பர் தெரியும் உங்களுக்கு, ஹேமர் அண்ட் நெயில் எடுத்துக்கிடும். ஹேமர் அண்ட் நெயில். இப்போ ஹேமர் நெயில அடிக்குது, ஆக்ஷன். நெயில் ஹேம்பரை திருப்பி அடிக்குது, ரியாக்ஷன். அப்படிதானே?
ஸோ இந்த ரெண்டு வேற வேற ஆப்ஜெக்ட்ஸ், ஹேமர் வேற, நெயில் வேற. ஸோ ஆக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். ரெண்டாவது, பால் பவுன்சிங் ஆஃப் பால், கீழே பட்டு வருது, இல்ல சவுத்துல பட்டு வருது. பாலு வாழ தள்ளுது, வாலு பால தள்ளுது, திருப்பி தள்ளுது. ஸோ ரெண்டுமே வேற வேற ஆப்ஜெக்ட்ஸ், பால் வால். ஸோ ஆக்ஷன் ரியாக்ஷன். தேர்டு, நாம நடக்கிறது, வாக்கிங் ஆன் த ஃப்ளோர். எஸ், இதுவும் உங்க ஃபீட்டு கிரவுண்ட பின்னாடி தள்ளும். சரிங்களா? உங்க ஃபீட்டு இந்த கிரவுண்ட பின்னாடி தள்ளும், கிரவுண்டு உங்க ஃபீட்ட முன்னாடி தள்ளும். சரியா? முன்னாடி தள்ளும். ஸோ இது ஆக்ஷன் அப்படின்னா இது ரியாக்ஷன். சரியா? அதனாலதான் ஆக்சுவலி நம்மளால நடக்க முடியுது, முன்னாடி நடக்க முடியாது. காரணம் இதுதான், இது பின்னாடி தள்ளுறதுனால அப்படியே நடக்க முடியும். ஏன்னா அது ரெண்டு ஃபோர்ஸும் இருக்கு, ஆக்ஷன் ரியாக்ஷன். ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா வேற வேற ஆப்ஜெக்ட்ஸ்ல நீங்க கொடுக்குற ஆக்ஷன் அந்த சவுத்த வால் கிரவுண்டு மேல, கிரவுண்டு உங்க மேல தான் கொடுக்கு. ஸோ ரெண்டு வேற வேற ஆப்ஜெக்ட்ஸ், உங்க ஃபீட்டு அப்புறம் எர்த்து. சரிங்களா? ரைட். இப்போ இதே மாதிரி ஆப்பிள் ஃபாலிங் ஆகுது, இதை வச்சு நம்ம ஒண்ணு சொல்றோம். எப்படின்னா, when an apple falls, என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. ஆப்பிள் மேல இருந்து கீழே விழுது. it experiences earth gravitational force. சரிங்களா? நான் ஷார்ட்டால இருக்கேன், gravitational force. So according to the Newton's third law, the apple exerts equal and opposite force on earth. Apple exert ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆன் எர்த். நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்னா எர்த் மட்டும் தான் ஆப்பிள பிடிச்சி இழுக்கு அப்படின்னு நினைப்போம். இல்ல, நியூட்டனோட தேர்ட் லா படி பார்க்கும்போது ஆப்பிளும் என்ன பண்ணும்னா அந்த எர்த் மேல ஒரு ஈக்குவலான ஆனா ஆப்போசிட்டான ஃபோர்ஸை கொடுக்கும். பட் ஆப்பிளும் எர்த்தும் சேம் மேக்னட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். புரியுதா? சேம் மேக்னட். ஏன்னா நம்ம அதான் பார்த்தா ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் இருப்பாங்க. இவர் 3னா அவரும் 3, இவர் 4னா 4 அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்போ ஆனா ஆப்பிளோடைய ஆசலேஷன் அதிகமா இருக்கும், ஏன்னா மாசு கம்மி. ஆப்பிளோடைய ஆசலேஷன் அதிகமா இருக்கும், ஏன்னா இந்த ரெண்டு பேரை பார்க்கும்போது எம் அதிகமா இருந்தா ஆசலேஷன் கம்மியாகும், நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அதனாலதான் சொல்றோம் ஆசலேஷன் அதிகமா இருக்கு, காரணம் எம் கம்மி. புரியுதா? மாசு கம்மி. ஸோ எர்த்தோட ஆசலேஷன் ஆல்மோஸ்ட் 0வா இருக்கும், ஏன்னா அது ரொம்ப ஹியூஜ், பெரிய மாசு. எர்த்தோட மாசு ரொம்ப ஆல்மோஸ்ட் அதிகமா இருக்கனால அவரோட ஆசலேஷன் ஆல்மோஸ்ட் 0. அதனால எர்த்து மூவ் ஆகாத மாதிரி நம்மளுக்கு தெரியும். இது கிளியரா? என்ன நிறைய பேர் நம்ம ஆப்பிள் மட்டும்தான் பூமி பிடிச்சலுக்கு, ஆப்பிள் மேல மட்டும்தான் பூமி வந்து எர்த் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கு அப்படின்னு நினைப்போம். இல்ல, ரெண்டு பேருமே கொடுக்காம, பட் அந்த ஆசலேஷன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இருக்கு. So it is wrong to conclude that book on the table is at rest due to the downward gravitational force exerted by the earth and the equal and opposite reacting normal force exerted by the table on the book. சரிங்களா? நம்ம பொதுவா ஒரு காமன் மிஸ்டேக், இதை கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க, உங்க புக்ல இருக்கக்கூடிய லைன் தான். சரிங்களா? It is wrong to conclude that the book on the table is at rest, ரெஸ்ட்ல இருக்கு, due to the downward gravitational force exerted by the earth and equal and opposite reacting normal force அந்த புக் மேல அந்த டேபிள் கொடுக்கும். கிளியரா? சோ இது ஏன் எப்படி ராங் அப்படின்னு சொல்றாங்க? இட் இஸ் ராங் டு கன்க்ளூட் சொல்றாங்க. ஏன் ராங்னா, இப்ப கிராவிட்டி பாத்தீங்கன்னா எம்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கிராவிட்டியை எம்ஜின்னு சொல்லுவோம். புக்ல எர்த்து எக்ஸெப்ட் பண்ணும், இந்த எம்ஜியை தான் எக்ஸெப்ட் பண்ணும். கரெக்டா? புக் மேல நார்மல் ஃபோர்ஸை என்னன்னு நம்ம சொல்லுவோம். இந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து புக்ல அந்த டேபிள் கொடுக்கும், எக்ஸெப்ட் பண்ணும். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா புக் மேலதான் ஆக்ட் ஆகுது.
அதாவது இவருடைய அந்த டவுன்வர்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸும் இந்த நார்மலும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரே ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகுது. அதனால இதுக்கு பேரு ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் இல்ல. சரிங்களா? இது ஆக்ஷன் பேர் ரியாக்ஷன் கிடையாது. ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர்ல ஃபோர்ஸ் ரெண்டுமே வேற வேற ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆகும். ஒரே ஆப்ஜெக்ட்ல இல்ல. இங்க ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கு. சரிங்களா? சோ இங்க இது வேற கான்செப்ட். ஓகே. So it is wrong to conclude that book on the table is at rest due to the downward gravitational force exerted by the earth and the equal and opposite reacting normal force exerted by the table and the book அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம புக்லயும் சில ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்விங் பேலன்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்ணி இன்னொரு எண்டை ஹேண்டால புல் பண்றது. ரெண்டுமே ரெண்டு பேலன்ஸையும் ரீடிங் வந்து சமமா இருக்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஆக்ஷன் ரியாக்ஷன் இதுல நம்ம பார்க்கறது. ஓகே. ஸோ சம்முக்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு இந்த நியூட்டனுடைய தேர்ட் லா அதை வந்து ஒரு அனிமேஷன் காமிச்சிட்டு நம்ம போகலாம். அது ரொம்ப ஈஸியான அனிமேஷன். அதாவது ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதை வந்து இதை நம்ம ஒரு விஷுவலா பார்க்கலாம். ஸோ என்னுடைய ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம். என்னோட ஸ்கிரீன் பத்தி ஷேர் ஆயிட்டாப்பா? ரைட். ஸோ நம்மளுக்கு இது வந்து நியூட்டன் ஃபர்ஸ்ட் கிராவிடேஷன் லாஸ்ல இருந்தே தெரியும். அதாவது ஒவ்வொரு எவரி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் அட்ராக்டிவ் இருக்கும். அதை தான் நியூட்டன் வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ அதே வந்து நம்ம நியூட்டன் தேர்ட் லாக்கும் நம்ம வந்து சொல்ல போறோம். அதாவது இதுல பாருங்க, ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இது வந்து ஒருத்தர் மாஸ் M2, இன்னொருத்தர் மாஸ் வந்து M1 இப்படி இருக்காரு. இப்ப ரெண்டு பேரோட மாஸோட மல்டிபிகேஷன் நம்ம ஏன்னா முன்னாடியே படிச்சிருக்கோம், 10th படிச்சிருக்கோம் கிராவிடேஷன். 11th பின்னாடி வருது அப்படிதானே, 6th யூனிட்ல வரும் கிராவிடேஷன்ல. பட் இதுல நம்ம வந்து அந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர்ஸ் நம்ம பார்க்கிறோம். இதுல அதுதான் பார்க்க போறோம். என்ன இந்த ஆப்ஜெக்ட் மேல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ பாருங்க, 2.67. அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் மேல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, அதுவும் சேம் தான். இதுதானே எவ்வளவு நேரம் பார்த்தோம், ஆக்ஷன் ரியாக்ஷன். ஆனா ஆப்போசிட்டா இருக்கு பாருங்க. கரெக்டா? ஃபோர்ஸ் ஆன் M1 by M2 நீங்க எப்படி சொன்னாலும் சரிதான், எப்படி சொன்னாலும் ஈக்குவலா தான் வரும். பட் இதுக்கப்புறம் நம்ம வந்து இது இப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதெல்லாம் நமக்கு வந்து மாசம் இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ணாதான் நம்ம கிராவிடேஷன் இதுல நம்ம போவோம், கிராவிடேஷன்ல. பட் நம்ம இங்க பாக்குறது இதுதான். இதை நீங்க அப்படியே பக்கத்துல கொண்டு வந்தீங்கன்னா போதும். ஸோ இது வந்து கிளியர் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். வச்சுக்கிறேன். ரெண்டுமே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணது பாருங்க, ஈக்குவலா இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. நியூட்டன் தேர்ட் லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு கை, அது வந்து ஒரு வால் அப்படின்னு நினைச்சா கூட இதே தான் ஈக்குவலாண்டு. வேற வேற ஆப்ஜெக்ட்ல இருக்கு பாருங்க, இவர் அவர் மேல, அவர் இவர் மேல கொடுக்குறாரு. ஸோ இதை வந்து பெஸ்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த நியூட்டன் தேர்ட் லாக்கு ப்ராப்ளம் நம்ம பண்ணலாம். A boy of mass 50 kg, அவருக்கு மாஸ் இருக்கு. அவர் வந்து ஸ்டாண்டிங் ஆன் a frictionless ice சர்ஃபேஸ்ல நிக்கிறாரு. ஓகே. pushes a wall with force. வாலை அவர் வந்து புஷ் பண்றாரு. என்ன ஃபோர்ஸ்னா, எவ்வளவு ஃபோர்ஸ்னா 100 நியூட்டன். இப்போ நீங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் நியூட்டனோட தேர்ட் லா யூஸ் பண்ணி. வாட் ஹேப்பன்ஸ் டு த பாய்? சரிங்களா? நான் ஹிண்ட் எழுதுறேன். வாட் ஹேப்பன்ஸ் டு த பாய் அக்கார்டிங் டு த நியூட்டன் தேர்ட் லா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் டு த பாய்? இப்போ இந்த பாயோட மாஸ் நான் if the mass of the boy is 50 kg, calculate acceleration just after pushing the wall.
சரிங்களா? வால் வந்து இதுல நம்ம ரிஜிட்டா இம்மூவபிளா வைக்கிறோம். வால் என்ன நகரல, சரிங்களா? இம்மூவபிளா ரிஜிட்டா வைக்கிறோம். அந்த வாலை இவர் தள்ளுறாரு. இவரோட மாஸ் எல்லாம் சொல்லிட்டேன். நீங்க நியூட்டன் தேர்ட் லா படி அந்த பாய்க்கு என்ன ஆகும்னு சொல்ல போறீங்க. அண்ட் அந்த ஆசலேஷன் பார்க்க போறேன். ஹிஸ் ஆசலேஷன். அந்த வாலை தள்ளிட்டு தள்ளினதுக்கு அப்புறம் அவருக்குன்னு ஒரு ஆசலேஷன் இருக்குல்ல, அந்த ஆசலேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். சோ இப்போ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, பாய் அந்த வாலை புஷ் பண்றாரு. அப்போ கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் 100 நியூட்டன். 100 என் நியூட்டன் ஃபோர்ஸ் வச்சு அவர் தள்ளுறார், புஷ் பண்றார். ஸோ இதுதான் ஆக்ஷன். நியூட்டனோட தேர்ட் லா படி இந்த வாலும் இந்த பாய் மேல ஈக்குவல். இப்ப கூட அந்த அனிமேஷன் பார்த்தோமே அதே மாதிரி தான், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா கொடுக்கும். அதுதான் ரியாக்ஷன். ஸோ திருப்பி புஷ் பண்ணும், அது ஈக்குவலா ஆப்போசிட்டா ரியாக்ஷன். அப்போ அதுவும் 100 நியூட்டன் தான். இது கிளியரா இருக்கும். அப்ப இது 100 நியூட்டன், அதுவும் 100, ஏன்னா ஈக்குவலா இருக்கும், ஆப்போசிட் இருக்கும், அவ்வளவுதானே. ஆனா பாயோடைய டைரக்ஷன்ல, அதாவது பாய பின்னாடி தள்ளும். இது ஏன்னா நம்ம அப்படிதான் பிடிச்சி தள்ளுனா நம்ம தான் பின்னாடி நகரும், ஏன்னா அது இம்மூவபிள் ரிஜிட்டா இருக்கு. ஸோ பாயோட டைரக்ஷன்ல நம்ம பார்க்கும் போது அந்த பாய பின்னாடி தள்ளுற மாதிரி இருக்கு. அப்போ பாயோட ஆசலேஷன் பார்க்கணும். ஸோ எஃப் எம்ஏ தான் எனக்கு ஆசலேஷன் தேவைனால A/F/m போடுறேன். ஃபோர்ஸ் 100, மாஸ் அந்த பாயோட மாஸ் 50, ரெண்டு டிவைட் பண்ணீங்கன்னா 2 வரும். 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் அந்த பாய் மேல இருக்கக்கூடிய ஆசலேஷன் அவே ஃப்ரம் த வால். சரிங்களா? வாலை நோக்கி இல்ல, வால் இருந்து வெளியில, ஏன்னா அது இம்மூவபிளாக தள்ளுது. இங்க வாலோடைய மாஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். கரெக்டா? எஃபெக்ட்லி பாத்தீங்கன்னா இன்ஃபைனைட். நம்ம வந்து ஒரே ஒரு செங்கலை பார்க்கல, ஒரு 20,000 30,000 செங்கல் அப்படிங்கிற ஒரு வால் மாதிரி யோசிக்கும். அப்போ எஃபெக்ட்லி ரொம்ப அதிகமா இருக்கு, இன்ஃபினிட்டா இருக்கு. பில்டிங்கோட ஒரு பார்ட் தானே, எவ்வளவு பெரிய பில்டிங்கோட பார்ட் தான் இந்த வால். அப்போ நாம இந்த பாய் கொடுக்கறதுக்கும் ஒரு ஃபோர்ஸ் உண்டு, ஆசலேஷன் ஓகே. பட் அந்த அந்த மாஸ் ரொம்ப ஹியூஜ்னால வாலோடைய ஆசலேஷன் ஆல்மோஸ்ட் 0. ஸோ பாய் தான் பின்னாடி அப்படியே ஸ்லைட் ஆகுறாரு. சரிங்களா? இதுதான் நம்ம நியூட்டனுடைய தேர்ட் லாவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. சரியா? சரி, ஓகே. இதுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஹோம்ஒர்க் அனுப்புறேன். ரைட். இப்போ நம்ம அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். அதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்சுவலி இருக்கும். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃப்ரீ பாடி டயக்ராம். எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர்ல சில டைம்ல இப்படி ஃபுல்லா இல்லாம FBD அப்படின்னு போட்டுப்பாங்க. இது என்ன அப்படிங்கறது நாம இப்ப பார்க்க போறோம். ஓகே. ஸோ இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் டூல். இது அதை நம்ம கத்துக்கிட போறோம். ப்ராப்ளம் சால்விங் டூல் இது. பிசிக்ஸ்ல நியூமரிக்கல் சால்வ் பண்ணதுக்கு எப்போதுமே முதல் ஸ்டெப் இது. ரொம்ப ஈஸியான ஸ்டெப், முதல் ஸ்டெப் இது. இதுக்கு பேர் தான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் இஸ் எ சிம்பிள் டூல் டு அனலைஸ் த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் யூசிங் நியூட்டன்ஸ் லா. சரிங்களா? அது ஒரு சிம்பிளான டூல். எதை அனலைஸ் பண்றதுக்கு? டு அனலைஸ் த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் மோஷன் யூசிங் நியூட்டன் தேர்ட் லாஸ், நியூட்டன்ஸ் லாஸ். சரியா? இப்போ நீங்க FBD டிரா பண்ணணும் அப்படின்னா 3 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட், ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்கு எல்லாமே ஃபோர்ஸஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், ஆப்ஜெக்டை நீங்க ஒரு பாயிண்டா கன்சிடர் பண்ணணும். பாயிண்டா கன்சிடர், ரெப்ரசன்ட், எதனாலும் போடலாம், ரெப்ரசன்ட் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட்,
ஃபோர்ஸஸோடைய வெக்டர்ஸை டிரா பண்ணணும் கரெக்டான டைரக்ஷனை. சரிங்களா? ஸோ ஃபோர்ஸஸ் இருக்கு, ஃபோர்ஸ் இருக்கு, அதோடைய வெக்டார்ஸை அது நம்ம ஒரு புரியாட்டாலும் நம்ம ஒரு எக்ஸாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஃபோர்ஸஸோட வெக்டர்ஸை டிரா பண்ணணும், அதாவது கரெக்ட் டைரக்ஷன்ல. இது ரைட். ஸோ வென் வி டிரா த ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் அன் ஆப்ஜெக்ட் ஆர் ஏ சிஸ்டம், the force exerted by the object should not be included in the free body diagram. இது புரியுதா? அந்த ஒரு லைனை மட்டும் எழுதுறேன், அதே உங்களுக்கு புரியும். நீங்க ஃப்ரீ பாடி டயக்ராம் டிரா பண்றீங்க ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கோ ஒரு சிஸ்டத்துக்கோ, முக்கியமான லைன் என்னன்னா the forces exerted by the object should not be included. Should not be included in the free body diagram. கிளியரா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், முக்கியமான ரூல். ஆக்சுவலி இது பாயிண்ட்னு சொல்றதை விட, பாயிண்ட் சொன்னீங்கன்னா நம்ம ஏதோ சாதாரண நினைப்போம், அப்படி இல்லை, இது ரூலே அப்படி. அதாவது ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் மட்டும்தான் எஃபிடில நம்ம டிரா பண்ணணும், கொண்டு வரணும். அந்த ஆப்ஜெக்ட் வேற எதுலையாவது ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுனா அதை கொண்டு வரக்கூடாது. சரியா? கிளியர் ஆயிட்டா? சரி. இப்போ நம்ம புக்ல எக்ஸாம்பிள் நம்பர் 3.1ல புக் ஆன் த டேபிள் இருக்கும், அந்த இதை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நான் சொல்றேன். இப்போ இதுல பார்க்கும்போது ஒரு டேபிள் இருக்கு, புக் இருக்கு. சரியா? புக் ஆன் த டேபிள் இப்படி இருக்கு. இப்போ இந்த புக்குக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும், மாஸ் எம் இருக்கும். இது டேபிள் மேல ரெஸ்ட்ல இருக்கு. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புக்ல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒண்ணு, என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது, ஒண்ணு. ரெண்டாவது, புக்கு எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸஸ் என்ன, புக்கு யார் மேலாம் என்னென்னலாம் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ற அது. மூணாவது, எஃபிடி ஃப்ரீ பாடி டயக்ராம் டிரா பண்ணும். நல்லா பார்த்துக்கோங்க, ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் வரக்கூடாது. அதுக்காண்டி புக்கு வந்து எக்ஸர்ட்டே பண்ண மாட்டோம் நம்ம சொல்லவே மாட்டோம். புக்கு எக்ஸர்ட் பண்ணுவாரு, அவர் மேல நிறைய ஃபோர்ஸஸ் வரலாம், ஆனா எஃபிடில நம்ம வந்து இன்வால்வ் பண்றது யாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 என்ன? ஸ்டெப் நம்பர் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்ஸஸ் ஆன் த புக். சரிங்களா? ஃபோர்ஸஸ் ஆன் த புக், இது வந்து கண்டிப்பா எஃபிடி வரணும், ஆன் த புக். சரி, இந்த புக் மேல ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், தட் இஸ் எம்ஜி. இவர் எப்படி ஆக்ட் ஆகுறனா டவுன்வர்டா, அதனால இந்த டைரக்ஷன் இப்படி போடுறேன், இப்படி சிம்பிளா போடுறேன், டவுன்வர்டா. ரெண்டாவது, இந்த டேபிள் இந்த புக் மேல கொடுக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ். ஸோ நார்மல் force n from table surface. So this is already உங்களுக்கு தெரியும் upward அப்படின்னு சொல்லுவீங்க. எஃபிடில புக்கை வந்து நம்ம புக்கு மாதிரி டிரா பண்ண வேண்டாம், ஒரு பாயிண்ட் வச்சா போதும், பாயிண்டா வைக்கணும். எம்ஜியை டவுனோட ஆக்ட் பண்ணணும், வைக்கணும். என்ன அப்வர்டு ஆரோவா போடணும், இதுதானே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்டா இப்படி வச்சுக்கோங்க, இப்படி போடுறீங்க, அவ்வளவுதான். கரெக்டா? இரண்டு ஆரோஸும் லென்த்து சமமா இருக்கணும், அது உண்மைதான். லென்த்து அதாவது நம்ம இங்க நான் போர்டில் போடுறேன், ஆனால் நீங்க எக்ஸாம்ல ரெண்டுமே வேணும், ஒன்று ரொம்ப பெருசா ஒன்று சின்னதாக போடுறது ஈக்குவலா இருக்கணும். சரிங்களா? லென்த்து ஈக்குவலா இருக்கணும். ஏன்னா புக்கு ரெஸ்ட்ல இருக்கு, நெட் ஃபோர்ஸ் 0, அதனால எந்த ஃபோர்ஸும் அதிகமாக கம்மியெல்லாம் கிடையாது, ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்காரு, நெட் ஃபோர்ஸ் 0. அதனால புக்கு ரெஸ்ட்ல இருக்கும் போது நம்ம ரெண்டுமே சேம் லென்த்தை தான் நம்ம யூஸ் பண்ணும், ஏன்னா ரெண்டோடைய வேல்யூ சேம் தான். இது ஃபர்ஸ்ட், இது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2க்கு போறோம். இப்போ ஸ்டெப் நம்பர் 2ல
forces exerted by the book. ஆனா இது FBD வரக்கூடாது. ஆனா நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. சோ ஃபோர்ஸ் யார் மேலாம் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு? அந்த புக் யார் மேலாம் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு? சோ புக் வந்து எர்த்ல mg ஃபோர்ஸ எக்ஸர்ட் பண்ணும். கரெக்டா? கரெக்டா? புக் வந்து எர்த் மேலயும் பண்ணும். அப்புறம் புக் வந்து டேபிள்லயும் ஒரு எக்ஸர்ட் ஃபோர்ஸ் பண்ணும். புரியுதா? இப்போ நமக்கு வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கீழே இருக்கு. அப்ப புக்கு வந்து கண்டிப்பா என்ன பண்ணும்? எர்த் மேல கொடுக்கும், ஆனா அப்வர்ட்ஸா கொடுக்கும். சோ இங்க வந்து புக்கு எர்த் மேல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் mg ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். பட் இட் இஸ் அப்வர்ட். ஏன் இந்த அப்வர்ட்னா இப்போ புக்கை பத்தி பேசுறோம், எர்த்த பத்தி பேசல. எர்த்த டவுன்வர்டு, அவருக்கு ஆப்போசிட்டா இவர் பண்ணாரு, அதனால அப்வர்டு போட்டிருக்கேன். நியூட்டனோட தேர்ட் லா படி. ரெண்டாவது, அப்புறம் அடுத்த பாயிண்ட் ஈஸியா சொல்லுவீங்க. புக்கு டேபிள், ஃபர்ஸ்ட் டேபிள் பாத்தீங்கன்னா புக்கு மேல கொடுத்துச்சு. இப்ப புக்கு வந்து என்ன பண்ணுது? டேபிள வந்து கீழே, அதான் என்னங்கிற அந்த ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ பண்ணுது, எக்ஸர்ட் பண்ணுது. பட் இட் இஸ் டவுன்வர்ட். அவ்வளவுதான், ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே உங்களுக்கு FBDல வராது. ஏன்னா புக்கு எக்ஸர்ட் பண்றது, புக்கு மேல ஆக்ட் ஆகுது கிடையாது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? இது ஒரு பாயிண்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. ரைட். இப்போ நியூட்டனுடைய செகண்ட் லா அப்ளை பண்ணி என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போறேன். சரியா? அதுக்கு நம்ம புக்கை டிரா பண்ணிட்டு, இது ஒரு புக்கு, இவர் ரெஸ்ட்ல இருக்கார், ஆல்ரெடி ரெஸ்ட்ல இருக்காரு. சரியா? ரெஸ்ட்ல இருக்காரு. ரெஸ்ட்ல இருக்காருன்னா ஒரு பாயிண்ட் என்ன? ஆக்சலரேஷன் 0. ஏன்னா அவர் எங்கேயுமே மூவ் ஆகலையா. அப்ப ஆக்சலரேஷன் 0. ஆக்சலரேஷன் 0னா நெட் ஃபோர்ஸ் 0. ஆல்ரெடி நெட் ஃபோர்ஸ் 0னா நிறைய பேர் இந்த இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. என்னன்னா ஃபோர்ஸே இல்லையா சார் அப்படிங்க. இல்லப்பா, இங்க ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கலாம், ஆப்போசிட்டா இருக்கலாம். ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஆனா ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்க, ஆப்போசிட் டைரக்ஷன். இப்ப நான் ஒரு கயிறு எழுத்து போட்டியை ஏதோ ஒன்று வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேரும் ஸ்ட்ராங், ரெண்டு பேரும் ஈக்குவலான ஃபோர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் எங்கேயுமே நகரா, நடுவுலயே நிற்கும். அதேதான். ஸோ நெட் ஃபோர்ஸ் 0. இப்போ அந்த புக்கு மேல என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். புக்கு மேல mg n. அப்ப இந்த ரெண்டு பேரையும் நம்ம இன்வால்வ் பண்ணோம். அண்ட் ரெண்டு பேரும் ஆப்போசிட். ஸோ n மைனஸ் mg போட்டு ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா n இஸ் ஈக்குவல் டு mg அப்படின்னு வந்துடும். n இஸ் ஈக்குவல் டு mg. இது ஒரு சிம்பிளான ஈக்குவேஷன். அப்ப நார்மல் mgக்கு ஈக்குவலா இருக்கு. இது ஒரு சிம்பிளான ஈக்குவேஷன். ஆனா எக்ஸாம்ல ஃப்ரீக்வெண்ட்லா இது வரக்கூடிய ஒரு ரிசல்ட். ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு நார்மல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சரிங்களா? இதை வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஆப்ஜெக்ட் ஒரு ஒன் வேர்டா கேட்கலாம், இல்ல இன்டர்வியூல கேட்கலாம், எப்படின்னாலும் கேட்கலாம். நார்மல் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கூட ஈக்குவலா இருக்கும். ரெஸ்ட்டுக்கு மட்டும்தான். இந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஆர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, சரியா? இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பண்ண போறோம். ஸோ ப்ராப்ளம் பண்றதுக்கு அந்த கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். என்னுடைய ஸ்க்ரீனை வந்து இப்போ நான் வந்து ஷேர் பண்றேன். அந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருவோம். ஸ்க்ரீனை இப்போ தெரிஞ்சுட்டா? ஓகே, எஸ்எல்ஆரோட டைப் தான். ஓகே, இப்போ வந்து என்ன சம்மு கொஞ்சம் வச்சுக்கிறோம், கிளியரா பார்ப்போம். A block of mass 5 kg is resting on a horizontal table. Okay, horizontal table ஒரு block of mass இருக்கு, 5 kg இருக்கு, ரெஸ்டில் இருக்கு. ஓகே, draw the free body diagram
of the block clearly showing only the force acting on the block. சரிங்களா? ஓகே. ஸோ இதுல புக்கு போல பிளாக் எதுனாலும் கொடுக்கலாம். அவங்களே கொடுத்துட்டாங்க ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னு டிராப் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். ஆனா ஆமா கரெக்டா போடணும். அப்பவும் நம்ம இன்வால்வ் பண்ணக்கூடாது. பட் இவங்களும் அதே சொல்லிட்டாங்க, கிளியர்லி ஷோயிங் ஒன்லி த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பிளாக், நாட் பை த பிளாக். சரியா? பில கால்குலேட் த நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த டேபிள் ஆன் த பிளாக் அப்படிங்கிறாங்க. அந்த டேபிள் வந்து அந்த பிளாக் மேல கொடுக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? ஜி 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த ஜி வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் எடுக்கணும். அவங்க 9.8 கொடுத்து நம்ம 10 எடுக்கக்கூடாது. அவங்க 10 கொடுத்து நம்ம 9.8 எடுக்கக்கூடாது. அவங்க எதுவுமே கொடுக்கலாட்டா 9.8 எடுக்கணும். சில பேர் இதுல கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. என்னன்னா சார் ஜி வந்து நான் 10 வச்சுக்கலாமா, எனக்கு கொஞ்சம் கால்குலேஷன் ஈஸியா அப்படிங்காங்க. அப்படி கிடையாது. அவங்க என்ன கண்டிஷன் கொடுக்காங்களோ எதுவுமே கொடுக்காட்டா 9.8 எடுங்க. அதுதான் பர்ஃபெக்ட். நம்மளா இது பண்ணும் போது உங்களுக்கு ஆன்சர் கீழே மாறும். ஓகே, குட்ஸ். இப்ப இந்த சம்மை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ எஃபிடி பண்றோம். பிளாக் மேல ரெண்டு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆக போகுது, உங்களுக்கே தெரியுது. ஓகே, சரியா? ஒன்னு வந்து வெயிட் எம்ஜி விச் இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட், வெர்டிகல் டவுன்வர்ட். இன்னொன்னு நார்மல் ஃபோர்ஸ் n. ஸோ வெயிட் வெர்டிகலி டவுன்வர்ட், இன்னொன்னு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் வெர்டிகலி அப்வர்ட். அப்போ நம்ம என்ன பண்ணோம், பிளாக் வந்து திருப்பி பிளாக் மாதிரி போட ஒரு சிங்கிள் பாயிண்டா போட்டுக்கோங்க. பாயிண்டா போட்டுக்கிட்டு ரெண்டு பேரையும் ஈக்குவலான ஒரு ஆரோ செட்டா அப்படி போட்டுக்கோங்க. சரியா? சிங்கிள் பாயிண்ட் ரெப்ரசன்ட் த பிளாக் வித் ஒன் ஆரோ பாயிண்டிங் டவுன். இதை வந்து லேபிள் பண்ணிக்கோங்க எம்ஜின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன் ஆரோ பாயிண்டிங் அப்வர்டு, அதை லேபிள் பண்ணிக்கோங்க என்னன்னு இது பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவல் லென்த்ல இருக்கணும். இது ஈஸி. ஃபர்ஸ்ட் உள்ளது பண்ணிட்டீங்க. இப்ப செகண்ட் வரும். செகண்ட் அவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்க, என்ன கேட்டிருந்தாங்க. கரெக்டா? ஸோ பார்ட் பில நம்ம பாக்குறதுக்கு, ஸோ பிளாக் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. பிளாக் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஓகே, உங்களுக்கே தெரியும். நான் அப்ளை சொன்னேன் நெட் ஃபோர்ஸ் வந்து 0 இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ n மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு 0, n ஈக்குவல் டு எம்ஜி. இது அப்ளை போட்டதுதான், அதே தான் நம்ம போடணும். பட் இதோட ஸ்டாப் பண்றதுக்காண்டி இல்லை, நம்ம வேல்யூ போடணும். பிளாக் ஆஃப் மாஸ் 5 kg, டேக் ஜி 9.8 போட்டேன். இது ரெண்டு மல்டி பண்ணீங்கன்னா 49 வரும் நியூட்டன். ஏன்னா நார்மல் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸ் தான், நார்மல் ஃபோர்ஸ் தான். அதோட யூனிட் போடணும். அதோட யூனிட் நீங்க மிஸ் பண்ணாலும் தப்பு தான். 49 நியூட்டன் அப்படிங்கிறது வந்துச்சு. சரிங்களா? ஸோ இதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதை மாதிரி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அப்புறமா இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமுக்கு வேற வேற கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய சில ஹோம் ஒர்க்ஸை நான் வந்து இது பண்றேன், அனுப்புறேன். சரிங்களா? சரி. இப்போ ஒரு ஒரு கொஸ்டின். இப்போ என்ன கொஸ்டின்னா, ஒரு டேபிள் இருக்கு, இதுல புக் இருக்கு. புக் ஆன் த டேபிள். சரியா? NS கூட எம்ஜின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இப்பதான் கண்டுபிடிச்சோம். ரைட்டா? இது நியூட்டனோட தேர்ட் லாவா? நியூட்டனோட தேர்ட் லா, எவரி ரியாக்ஷன், ஆக்ஷன், ரியாக்ஷன், ஆக்ஷன், ரியாக்ஷன், பேர்ஸ், இதெல்லாம் நம்ம கீவேர்ட்ஸ் படிச்சோம். அப்ப இது நியூட்டனோட தேர்ட் லா சார்? ஆமா சார், நார்மல் இந்த டவுன் ஃபோர்ஸும் அப்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கு, ஆப்போசிட்டா இருக்காங்க அப்படின்னு நினைச்சா தப்பு. நியூட்டனோட தேர்ட் லாவோட ரிசல்ட் ஆனா இல்ல. இது நியூட்டனுடைய செகண்ட் ஆர்டர் ரிசல்ட்டா? சரி, நியூட்டனுடைய செகண்ட் லா ரிசல்ட். இன்டர்வியூல கூட கேட்பாங்க அண்ட் எக்ஸாம்லையும் கேட்பாங்க. இப்படி கொடுத்த நியூட்டனோட தேர்ட் லாவா செகண்ட் லாவானா நம்ம தேர்ட் லா அப்படி போடுறோம். நம்ம ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னா இதுல இம்பார்ட்டன்டான ட்விஸ்ட் என்னன்னா, இது நியூட்டனோட செகண்ட் லா, அப்படி தேர்ட் லா கிடையாது. சரிங்களா? n is equal to mg வந்தது நெட் ஃபோர்ஸ் 0 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நெட் ஃபோர்ஸ் 0 வச்சுதான் நம்ம பண்ணோம்.
அங்கதானே எஃப் இஸ்குவல் எம்ஏன்னு வந்துச்சு, அதை வச்சு கால்குலேட் பண்ணது. தேவையில்ல வேற. தேவையில்ல என்னது, புக்கு வந்து டேபிள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ரியாக்ஷன் ஃபோர்ஸை பத்தி பேசுது. கரெக்டா? டவுன்வேர்டு என், இது புக்கு வந்து டேபிள் மேல, அப்போ டவுன்வேர்டு என் வரும், அது டேபிள் மேல கொடுக்க, அப்போ அது எஃப்இடியில் வராது அப்படிலாம் பார்த்தோம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த லாவுடைய ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிற பார்க்க போறோம். சரிங்களா? ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ், ஃப்ரீ பாடி டயக்ராம் எங்க யூஸ் ஆகுது, நியூட்டன் தேர்ட்ல எங்க யூஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். இன்னைக்கு பார்த்த டாபிக் நியூட்டன்ஸ் தேர்ட் லா, வாக்கிங்ல. ஏன்னா நம்மளோட ஃபீட்டு கிரவுண்டை புஷ் பண்ணுது பேக்வர்டா, கிரவுண்டு நம்ம ஃபீட்டை புஷ் பண்ணுது ஃபார்வர்டா. ஸோ வாக்கிங். ராக்கெட் லான்ச், ராக்கெட் லான்ச். ஸோ ராக்கெட் லான்ச் என்ன நடக்கு, அங்க உள்ள இருக்க அவ்வளோ கேஸஸ், கேஸ் புஷ் டவுன், ராக்கெட் புஷ் அப். கிளியரா? ஸ்விம்மிங், நீங்க வாட்டரை ஹேண்ட்ஸ் வச்சு புஷ் பண்ணி பேக்கு தள்ளுறீங்க, வாட்டர் வந்து உங்களை அதாவது உங்களை புஷ் பண்ணுது ஃபார்வர்டுக்கு. இது கிளியரா? சரியா? அடுத்து ஃப்ரீ பாடி டயக்ராம். இது நம்ம நினைப்போம், என்ன சார் இப்படி கோடு போடுறதுனால என்ன நடக்க போகுது, ஒரு ஆப்ஜெக்டை பாயிண்டா வச்சுட்டு ஒரு கோடு மேல கீழே போடுறேன், இதனால என்ன யூஸ் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுதான் இல்லை. இது எங்க யூஸ் ஆகுனா இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது எங்க யூஸ் ஆகுதுன்னு நம்ம தெரியறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்ஜினியர்ஸ் யூஸ் எஃபிடி எதுக்கு? டு டிசைன் பிரிட்ஜஸ், அப்புறம் கிரெயின்ஸ்ல, அதுக்கப்புறம் வேற எங்க வேணா பில்டிங் சப்போர்ட்ஸ் எல்லாத்துமே. சரிங்களா? பில்டிங் சப்போர்ட்ஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. பாத்தீங்கன்னா அந்த எல்லாம் இடத்துல யூஸ் ஆகுது. என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒரு பில்டிங் தாக்கு பிடிக்கணும்ல, அவ்வளோ ஃபோர்ஸ் தாக்கு பிடிக்கும், அப்போ அது எப்படிலாம் இருக்கும், எந்த மாதிரி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இது எல்லாத்தையும் அதுல பாக்குறது தான். ஸோ இதுவும் உங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, ரைட்.